அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய ஆசீர்வாதத்தோடு இந்த வாரத்தின் மத்திய நாளின் புதன்கிழமையை காண்பதற்கு எங்கள் கண்களில் தெரிந்ததற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல நித்திரையை கொடுத்தீர். மீண்டும் ஒரு ஜீவித நாளை கூட்டி கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு இந்த நாளை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பிரத்யேகமாய் ஆசரிக்க உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எந்தவித நாசமோசங்களும் எங்களுடைய சிந்தனையிலும் எங்களுடைய கைகளிலும் ஆண்டவரே நாங்கள் செயல்படுத்தாதபடி எங்களை உம்முடைய பிள்ளைகளாக இந்த நாளை கழிக்க எங்களை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று பலப்படுத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளோடு மீண்டும் நம்மை ஒன்று சேர்த்து அவருடைய சமூகத்தில் கூட்டிய ஆண்டவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கும் இந்த புதன்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் தேவ சமூகத்தில் நம்மை ஆண்டவருக்கென்று அர்ப்பணம் செய்வோம். இந்த நாளுக்குரிய செய்தி என்னவென்றால், பாவம் செய்கிறவன் அந்த பாவத்தை செய்யும்போது கொஞ்சம் கூட வருத்தப்படுவது இல்லை. இதனால் மற்றவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் என்று நினைப்பது இல்லை. மனதில் பயம் இல்லை. ஆனால் அந்த பாவம் செய்த அந்த தவற்றுக்காக பிடிக்கப்படும்போது அவன் மிகவும் பரிதாபமான நிலையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதை பிடித்து கொண்டு போகும்போது பார்க்கிறவர்களுடைய கண்களிலே இவனா இப்படி செய்திருப்பான், அல்ல இவனை தவறாது பிடித்து கொண்டு போகிறார்கள் என்று கூட நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த முகவாட்டம் அவனுக்கு மாறிவிடும். இதைப்போல ஆண்டவர் நம்மை பரிசுத்தத்திற்கென்று அழைத்தார். ஆனால் நாம் பாவம் செய்யும்போது நம்மை காட்டிலும் வருத்தப்படுகிறவர் அவர்தான். நம்மை காட்டிலும் துக்கப்படுகிறவர் அவர்தான். ஆனால் அந்த துக்கத்தை, அந்த மன உளைச்சலை நாம் உணராமல் தவறுகள் செய்து விடுகிறோம். இதைப் போலத்தான் இஸ்ரவேல் ஜனங்களும் தவறுகள் செய்தார்கள். ஆண்டவர் அவர்களை தண்டிக்கும் போதெல்லாம் அவர்கள் திரும்புகிறார்கள். ஆனால் யாரிடத்தில் திரும்புகிறார்கள்? ஓசியாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது. திரும்புகிறார்கள், ஆனாலும் உன்னதமானவரிடத்திற்கு அல்ல, மோசம் போக்குகிற வில்லை போல் இருக்கிறார்கள். அவர்களுடைய அதிபதிகள் தங்கள் தங்கள் நாவினுடைய உக்கிரகத்தின் நிமித்தம் பட்டயத்தால் விழுவார்கள். இதுவே எகிப்து தேசத்தின் நிமித்தம் அவர்களுக்கு வரும் நிந்தை. திரும்புகிறார்கள், ஆனாலும் உன்னதமானவரிடத்திற்கு அல்ல. யாரிடத்தில் திரும்புகிறார்கள்? தங்களை படைத்த தேவனிடத்திற்கு அல்ல, மோசம் போக்குகிற வில்லை போல இருக்கிறார்கள். மீண்டும் அந்த தவறு செய்வதற்கான பலவீனத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி செய்ய விரும்புவர்களுடைய அதிபதிகள் தங்கள் நாவின் உக்கரகத்தின் நிமித்தம் பட்டயத்தால் விழுவார்கள். யார் அதை செய்ய தூண்டுகிறார்களோ அவர்கள் மடிந்து போவார்கள் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்குள் இருக்கிற அந்த ஜீவிதத்தின் அனுபவங்கள் எப்படிப்பட்டது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். அங்கு ஓசியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எப்பிராயிம் எனக்கு என்ன செய்வேன், உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன்,
உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற் காலத்தில் தோன்றும் பனியைப் போலவும் ஒளிந்து போகிறது. நீங்கள் என்னிடத்தில் பக்தியை காண்பிக்கிறீர்கள், உங்களுக்கு பக்தி உண்டென்று, உங்களுக்கு விசுவாசம் உண்டென்று நான் கேள்விப்படுகிறேன். ஆனாலும் அது அறிவுக்கேற்ற விசுவாசம் இல்லை என்று பவுல் பக்தன் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் நாம் ஆண்டவருக்கென்று தங்களை அர்ப்பணிக்கும் போது அவரால் நாம் கடிந்து கொள்ளப்படுகிறோம். சில நேரங்களில் நம்முடைய தவறுகள் அவருடைய கண்டிதத்திற்கு உள்ளாக்கப்படுகிறது என்றால் நாம் என்ன செய்வோம்? சற்று யோசிப்போம். இன்றைக்கு அந்த வார்த்தைகளிலே நாம் தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை எப்படி நாம் பார்க்கிறோம் என்பதை யோசிப்போம். தண்டனை வரும்போது மட்டும் நாம் முகபாவம் வேறு பெறுவதற்கு என்ன காரணம்? சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். ஓசியாவின் புத்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான், யூதா அரணான பட்டணங்களை பெருக பண்ணினான். ஆனாலும் நான் அதன் நகரங்களில் அக்கினியை வர பண்ணுவேன், அது அவைகளின் கோவில்களை பட்சிக்கும் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை வெறுத்து விக்கிரகங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவத்தை ஓசியா பக்தன் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவர்கள் கட்டின அந்த விக்கிரகங்களின் கோவில்கள் மீது நான் என்னுடைய அக்கினியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் சற்று நாம் யோசிக்கக்கூடிய ஒரு காரியம், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டு இருக்கிறார்கள், அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தும் ஒருவனும் எழும்புகிறது இல்லை. என்னுடைய ஜனங்கள் இன்னும் எவ்வளவு தண்டனைக்கு உட்பட்டாலும் மாறுபாடானதை செய்கிற பிள்ளைகளோடு விரும்புகிறார்கள். அவர்கள் எவ்வளவு அழைப்பு கொடுத்தும் அவர்கள் உன்னதமானவருடைய அழைப்பிற்கு அவர்கள் ஒத்துக்கொண்டு வரவில்லை என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற நாம், எரபயாம் என்ற ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு தெரிகிற ஒரு சத்தியம் என்ன என்றால், அவன் ஆண்டவரால் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்ட ஒருவன். தேவனுக்கு விரோதமாக அநேக தவறுகளை செய்து கொண்ட ஒரு மனிதன். அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், இங்கு 1 ராஜாக்களின் புத்தகம் 13வது அதிகாரம் 33வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இந்த நடவடிக்கைகளின் பின்பு எரபயாம் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளின் ஆசாரியர்களாக்கினான். எவன் மேல் அவனுக்கு மனது இருந்ததோ அவனை பிரதிஷ்டை பண்ணினான். அப்படிப்பட்டவர்கள் மேடைகளின் ஆசாரியரானார்கள். எரபயாம் இவ்வளவு கடிந்து கொள்ளப்பட்டும் அவன் தன் பொல்லாத வழியை விட்டு அவன் திரும்பவில்லை என்று சொல்லுகிறான். என்ன பொல்லாத வழியை விட்டு திரும்பவில்லை? அவன் தனக்கு இஷ்டமானவனை மேடைகளின் ஆசாரியராக்கினான். ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளின் ஆசாரியராக்கினான் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அதே 1 ராஜாக்கள் 12:31 சொல்லுகிறது: அவன் மேடையாகிய ஒரு கோயிலை கட்டி லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான். அவரின் ஆசாரிய அனுபவம் இல்லாத பிள்ளைகளுடைய சங்கமத்தில் இருந்து அவன் மேடைகளின் ஆசாரியர்களை நியமித்தான் என்று
வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நாம் தவறு செய்யக்கூடாது என்றுதான் ஆண்டவர் நமக்கு அநேக கண்டிதங்களை சொல்லி இருக்கிறார். ஆனால் அந்த கண்டிதங்களுக்கு சாட்சியாக நாம் சட்டம் தெரிந்ததற்கு பின்பும், உதாரணமாக ஹெல்மெட், தலைக்கவசம் போடாமல் வாகனங்களை 2 சக்கர வாகனங்களை ஓட்டக்கூடாது என்று சட்டம், காவல்துறை சட்டமிட்டு இருக்கிறது. அதை இன்றைக்கும் தெரிந்தே செய்கிற பிள்ளைகள் அநேகர் உண்டு. 2 பேருக்கு மேல் 2 சக்கர வாகனத்தில் போகக்கூடாது என்று சொல்லுகிற சட்டம் காவல்துறை சட்டம். அதில் 3 பேர், 4 பேர், அதுவும் வாலிப பிள்ளைகள் மிக வேகமாக ஓட்டுவதை நாம் பார்க்கிறோம். பின்பு அவர்கள் காவல்துறையினால் பிடிக்கப்பட்ட பின்பு அவர்கள் பம்மாத்து செய்வார்கள். பம்மாத்து என்றால் பம்முகிறது. ஒன்றும் தெரியாத ஒரு தவறு செய்யாத பிள்ளைகளைப் போல பம்முவதை நாம் சாலைகளிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அதை போலத்தான் இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் தவறு செய்யக்கூடாது என்று நம்ம எல்லோருக்கும் ஒரு சட்டத்தை கொடுத்தார். அந்த சட்டதிட்டங்களை அறிந்த நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்குரிய செய்தி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஓசியாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் அகந்தை அவர்கள் முகத்துக்கு முன்பாக சாட்டியிட்டாலும் அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பாமலும் இவைகள் எல்லாவற்றிலும் அவரை தேடாமலும் இருக்கிறார்கள். என்னதான் அவர்களுக்கு அறிவுரை சொன்னாலும் அந்த அறிவுரையை கேட்டு அவர்கள் எவ்வளவுதான் தண்டிக்கப்பட்டாலும் அவர்கள் தேவனிடத்தில் திரும்பாமல் தங்கள் பழைய தொழிலையே செய்வதை ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் ஆலோசனையை கேட்டு நடக்கிற பிள்ளைகள், தவறு செய்த பிள்ளைகள் எத்தனையோ பேர் திருந்தி வாழ்கிற அனுபவத்தை பெற்று இருக்கக்கூடிய இந்த காலத்தில் மீண்டும் மீண்டும் எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் காவல் நிலையத்தில் இவன் மீது எத்தனை வழக்குகள் இருக்கிறது என்று பன்மையில் தான் சொல்லுவார்கள், திருந்தாத ஒரு மனிதனை பார்த்து. அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் மீண்டும் தவறு செய்து அந்த தவற்றுக்கு விரோதமாக நாம் பரிகாரம் தேட வேண்டுமென்றால் தேவனை சார்ந்து வாழ வேண்டும் என்கின்ற ஆலோசனை வேதாகமத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் அந்த ஆலோசனை ஏற்காமல் மீண்டும் நாம் தவறுக்குள் நம்மை ஒப்புவிக்கிறோம் என்றால் அது நாமே நம்மை கைதியாக்குங்கள் என்று சொல்வதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இது நல்லது என்றால் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் தவறு செய்து விட்டேன், அந்த தவற்றுக்காக நான் தண்டிக்கப்பட்டேன் என்றால் மீண்டும் அந்த தவற்றை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் தண்டனை எனக்கு கொடுக்கிறது. ஆனால் அந்த தண்டனையை பெற்றதற்கு பின்பும் அனுபவித்ததற்கு பின்பு மீண்டும் அதே தவறை நான் செய்தால் நான் யாரை விரும்புகிறேன்? யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, ஆகையால் எந்தவித தவறும் செய்தாலும் அந்த தவற்றுக்கேற்ற சிட்சை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த சிட்சை லேசாக இருக்கலாம், கடினமாக இருக்கலாம். ஆனால் அதை பெற்றதற்கு பின்பு, அனுபவித்ததற்கு பின்பு நாம் மீண்டும் அந்த தவறுக்குள் நம்மை ஒப்புக் கொடுக்க கூடாது என்பதுதான் இன்றைக்குரிய போதனை. இந்த போதனையை கேட்ட நாம் ஒருவேளை தவறு செய்கிற ஒரு அனுபவத்தில் நாம் சிக்கிக்கொள்ளாதபடி அந்த தவற்றிலிருந்து விடுதலை பெறுவதற்கான யோசனையை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லி இருக்கிறார். இதன்படி நடக்க நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? வாருங்கள், என்னோடு கூட ஆண்டவரை நோக்கி பிரார்த்திப்போம். அன்பு தெய்வமே,
உம்முடைய பலத்த கிருபை எங்களை இம்மட்டுமாக வழிநடத்தி வந்திருக்கிறது. இதில் ஆண்டவரே, பிள்ளைகள் தவறு செய்திருந்தால் அந்த தவற்றை பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உணர்த்தி எச்சரிப்பு கொடுத்து அந்த தவற்றை மீண்டும் செய்யாத அனுபவத்தை பிள்ளைகள் கைக்கொள்ளும்படி என் தேவன் அவர்களை நீர் அரவணைத்துக் கொள்ளும். இனிமேலும் நாங்கள் குற்றம் செய்யாத பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்தில் வர எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சிறிய குற்றமாகிலும் பெரிய குற்றமாகிலும், மனிதருக்கு விரோதமாக குற்றமாகிலும், உமக்கு விரோதமாக குற்றமாகிலும், எந்த தவறுகளையும் நாங்கள் செய்யாதபடி எங்களை காத்துக்கொள்ள உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கைவிடாதிரும், எங்களை தூரமாய் தள்ளிவிடாதிரும். உம்முடைய கோபம் எங்கள் மேல் மூளாது, உம்முடைய அன்பு கரம் எங்களை அரவணைத்து எங்களை பாவம் செய்யாத பிள்ளைகளாக எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய தயவிருந்து பாதுகாத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கேட்ட வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த மாற்றத்தை கொடுக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. நாம் தவறு செய்யாத பிள்ளைகளாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.